டூ டு 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 ஐ லவ் யூ டு நிஜமா ஐ லவ் யூ டு. ஸோ இந்த டூ டு டு டுக்கான காரணம் வந்து நாங்க எபிசோடோட கடைசியில சொல்றோம். ஓகே, ஸோ குஜால் வியூவர்ஸ், வெல்கம் டு தி ரிவ்யூ. ஸோ வந்து இந்த பிக் பாஸ் 9 வந்து நிறைய மிக்ஸ்ட் ஒப்பீனியன்ல ஆரம்பிச்சது. ஷோ நல்லா இல்லை, நல்லா இருக்குன்ற மாதிரி. பட் இந்த வாரம் வந்து கொஞ்சம் டாஸ்க் ரீதியா வந்து அந்த சீக்ரெட் டாஸ்க் எல்லாம் பண்றதுனால கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்துச்சு. பட் இருந்தாலும் எபிசோட் வந்து ஆஸ் யூஷுவல் பாத்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கவங்களே தான் பண்றாங்களே தவிர பெருசா எதுவும் மாற்றத்தை நம்மளால பார்க்க முடியல. ஓகே, சோ இன்னைக்கு எபிசோட் சொல்லுங்க சஞ்சய், ஸ்டார்டிங்ல என்னாச்சு? இன்னைக்கு வந்து ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடேனா வந்து எல்லாருக்கும் பேசிக்கா என்னென்ன நடக்குங்கிறது தெரியும். ஸோ அதுதான் தீபக் ஆக்சுவலா தீபக் அண்ணா, மஞ்சரி, பிரியங்கா இவங்க 3 பேர் இருந்தாங்க. ஸோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க யார் யார் எப்படி பண்றீங்க. அண்ட் தர்பூசனாக்கு வந்து தர்பீஸுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு அட்வைஸ் வந்து கொடுத்தாரு தீபக் அண்ணா. ஸோ அது கண்டிப்பா பாராட்டே ஆகணும். ஏன்னா இப்போ ஒரு காமெடியன் அப்படின்னா வந்து 2 காமெடியன் தேவை. இப்போ நீ நானும் இருக்கோம் அப்படின்னா நான் உனக்கு கலெக்ஷன் நீ அதை எடுத்துக்கணும், எனக்கு கலெக்ஷன் நீ எடுத்துக்கணும். அதை ஏன் நீங்க எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க, நீங்க பண்றதே வந்து பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தீபக் அண்ணா வந்து சூப்பரா வந்து அவருக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணாரு. ஸோ அப்பவுமே வந்து அவர் டிஃபெண்ட் பண்ணிட்டு என் மைண்ட்ல என்ன இருக்கோ அதை சொல்லிடணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ட்ரை பண்றாரு. ஸோ இன்னுமே வந்து அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொன்னதுதான். ஸோ நீ சொல்றது மட்டும் சொல்லாம ஆப்போசிட்ல என்ன சொல்றாங்க அதை எடுத்துக்கோ, அதுதான் நீ உள்ள போயிருக்க அந்த வீட்டு உள்ள அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே வந்து அந்த கர்வீஸுக்கு வந்து புரியாம இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். எஸ், ஸோ தர்பீஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே ஆக்சுவலி பிரியங்காவா இருக்கட்டும், மஞ்சரியா இருக்கட்டும், தீபக்கா இருக்கட்டும், அந்த வீட்டுல ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு ஹியூமரே பாத்தீங்கன்னா வினோத் அண்ட் தர்பீஸோட காம்போ தான். ஸோ வினோத் அந்த டைமிங் கவுண்டர் தர்பீஸ் பண்றதுக்கு, ஸோ தர்பீஸ்னா வாட்டர்மெலன் ஸ்டார், மக்களுக்கு திடீர்னு புரியாம போயிடுது. ஸோ திவாகர் தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம் கைஸ். ஸோ வினோத் வந்து பாத்தீங்கன்னா திவாகர் பண்ற விஷயங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய கவுண்டர் கொடுக்கறதுலாம் தான் மக்கள் வந்துட்டு பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியும். பட் அட் த சேம் டைம் உள்ள அந்த கெஸ்டா போனவங்களும் அதுதான் பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க. ஆனா திவாகர் வந்து என்னன்னா ரொம்ப வந்து எப்பவுமே வந்து அவர் தன்னைத்தானே வந்து எதுக்கு என்ன கலாய்க்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு இதுவா பாக்குறாரு. ஸோ அதனாலதான் தீபக் சொன்னாரு என்னன்னா ஒரு கவுண்டமணி செந்தில் அந்த மாதிரி ஒரு காம்போல நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா நல்லாவே டிராவல் ஆகும்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வீக்ல வந்துட்டு மெய்யழகன் காம்போன்னு சொல்லி ஏகப்பட்ட ரீல்ஸ் எல்லாம் போட்டாங்க. ஆனா வினோத் வந்து எவ்வளவு வேணா அதுக்கு பண்றதுக்கு ரெடி தான். பட் ஆனா திவாகர் வந்து பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் கூட வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டாம என்ன எதுக்கு கலாய்க்கணும், நான் ஒரு ஹீரோ மெட்டீரியல்ன்ற மாதிரியே நினைச்சிட்டு இருக்காரு. அது சுத்தமா இல்ல. ஸோ அதனால வந்து அவரு அந்த காம்போ சஸ்டெயின் ஆனா இன்னும் ஷோ நல்லா இருக்கும். வினோத் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இது எபிசோட்ல போட லைவ்ல பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, வினோத் வந்து விக்ரம் கிட்ட சொல்றாரு இந்த மாதிரி ரொம்ப ஏற்றத்தாழ்வு பாக்குறாரு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெளியிலேயே சொல்லியிருந்தோம் திவாகர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காஸ்ட் ஓரியன்டான ஒரு ஆளு. ஸோ காஸ்ட் ஜாதி வெறியர் அப்படின்ற மாதிரி ஒரு டேக்லைன் இருக்கு அவருக்கு. ஸோ அதனால பாத்தீங்கன்னா இவன் சொல்லி நான் எதுக்கு செய்யணும்ன்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டியில இருக்காரு. அதனாலதான் பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக்ல பயங்கரமான திட்டம் வாங்கினார். தகாததை பத்தி எதுக்கு பேசுறீங்கன்னு சொல்லி சேதன் திட்டிருந்தாரு. ஸோ ஒரு ஷோ அப்படின்னு வரப்போ ஒரு கேரக்டர், தட் இஸ் என்ன கேரக்டரா இருக்கும், என்ன கேரக்டர் மக்கள் விரும்புறாங்களோ அதுதான். ஸோ இது மக்கள் என்ன நான் இதுதான் பண்றதுதான் விரும்புறாங்கன்னு சொல்லி அவரே வந்து அவருக்கு ஒரு இது சிந்தனை வச்சிருக்காரு. ஸோ அதனால வந்து அது ரொம்ப முட்டாள்தனமான விஷயம். அது யார் புரிய வைக்க போறா இல்ல கட்சி வரைக்கும் புரிஞ்சுக்க போறாருன்னு தெரியல. ஸோ அப்படிதான் நம்ம தர்பீஸ் வந்து வீட்டுல சுத்திட்டு இருக்காரு. எஸ், அடுத்து அது தொடர்ந்து நான் வழக்கம் போல எப்பவுமே ஃப்ரைடே எபிசோட் நடக்கிறதுதான் பெஸ்ட் பெர்ஃபார்மர் அண்ட் வர்ஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது போச்சு. ஸோ அதான் பெஸ்ட் வந்து அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். பெஸ்ட்ல பிரவீன் ராஜுக்குலாம் வந்து அந்த பேரு சொல்றதுக்கு அப்படி இழுத்துக்கிச்சு அப்படின்னு. அதுதான் பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு வந்து விஜே பாரு வந்து எல்லாம் சொன்னாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் நோட் பண்ண விஜய் பாரு நீங்க சொன்னதுதான் இத்தனை வீடியோஸ் வந்து சொல்லிட்டு நெகட்டிவா வந்து போர்ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க, அவங்க வந்து கொஞ்சம் மாத்திக்கணும் அப்படின்னு. ஸோ அவங்க கேம் வந்து பக்கா கிளியரா இருக்கு. ஸோ இத்தனை நாளா வந்து நெகட்டிவ் ஸ்டேட்ல அடிச்சுட்டு இப்ப கொஞ்சம் நம்ம அந்த கேரக்டரா வாழும்பொழுது எல்லாருக்குமே டிஃப்ரெண்டா தெரியும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு ஸ்ட்ராட்டஜி அடித்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே வந்து எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணி சொன்னாங்க. ஸோ அதுதான். எஸ், ஸோ பாரு வந்து உண்மையிலேயே வந்து இந்த வாரம் வந்து நல்லா பண்ணாங்க. ஆக்சுவலி என்ன அது ஏன் நல்லா பண்ணாங்கன்னா மேபி கெஸ்ட் வெளியில இருந்து வந்தனால அந்த ஒரு பேர் எடுக்கணும் அண்ட் லாஸ்ட் டைம் ஆன டோசேஜாகவும் காரணம் இருக்கலாம். பட் எனக்கு உண்மையிலேயே இந்த வாரத்தோட பெஸ்ட் பெர்ஃபார்மர்னா அது சாண்ட்ரா தான். ஆனா வந்து அது வந்து நாளைக்கு இல்ல எப்போ ரிவீல் பண்ண போறாங்களோ அப்பதான் வீட்டுக்கே தெரியும் அடாப்பாவே இவங்க தான்டா பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு.
பட் ஸ்டில் சாண்ட்ரா வந்து ஒரு என்ன சொல்றது, அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் போது ஒரு விஷயம் லூஸ் பண்ணவும் கிடைக்கணும்ல. சோ அதுதான் கேம். சோ அவர் வந்து பிக் பாஸ் 19 பேர்ல சூஸ் அண்ட் ஒன்னா வந்து சாண்ட்ராவை கூப்பிட்டு தான் டாஸ்க் கொடுத்தாரு. சோ அதுக்கேத்த மாதிரி அவங்களுக்கு பண்ணதுக்கான ஒரு விளைவும் அவங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். சோ அதனால பிக் பாஸ் அதுக்கு முன்னாடியே வந்து வீட்ல ரிவீல் பண்ணி, இல்ல இவங்க தான் பாத்தீங்கன்னா பெஸ்ட் அது பண்ணா நல்லா இருக்காது. அது செய்த உடனே வந்து ரிவீல் பண்ணும்போது தான் நல்லா இருக்கும். சோ அந்த அடிப்படையில ஃபர்ஸ்ட் நம்ம பெஸ்ட் பெர்ஃபார்மர் போயிடலாமா. பாருக்கு வந்து கண்டிப்பா அந்த அடிப்படையில பார்த்தா சாண்ட்ராவை தவிர்த்து நெக்ஸ்ட் பார்த்தா பாரு தான் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ அசிஸ்டன்ட் மேனேஜரா நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் எல்லாருமே கிட்டத்தட்ட அதாவது பாரு பேரை சொல்ல யோசிச்ச வாய்க்கள் கூட இன்னைக்கு வந்து பாரு பேரை சொல்லிட்டாங்க. ஸோ அது வந்து பாருக்கு ஒரு பெரிய சக்சஸ். அண்ட் நம்ம வந்து நிறைய வந்து நம்ம யோசிச்சிருக்கோம். அது முன்னாடி வந்து பாரு வந்து எப்படிப்பட்ட கேமர் எல்லாம் பேசியிருக்கோம். பட் அப்பல இருந்தே நான் சொன்னது ஒண்ணே ஒண்ணு தான். பாரு இல்லைன்னா இந்த ஷோ இல்ல அப்படின்ற ரேஞ்சுக்குலாம் அப்போ போயிட்டு இருந்துச்சு. இப்பவும் அதே மாதிரி தான். அண்ட் பாரு என்னன்னா மெயினா இந்த வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு அப்புறமா அவங்க நிறைய கேரக்டர் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதையும் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அதான் அந்த விஜே பாரு வந்து அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்ற ஒரு கேட்டகரியில போனாங்க. அது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் தான். அண்ட் அடுத்ததா ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர் யார்? எஃப்ஜே எஃப்ஜே அண்ட் சாண்ட்ரா. ஸோ எஃப்ஜே சொன்னது ஓகே. சாண்ட்ராவோட விஷயங்கள் வந்து எல்லாருமே தாக்குனது வந்து ஒரே விஷயம் தான். அது பிக் பாஸ் வந்து சொன்னாரு. ஸோ அது இவங்க ஃபாலோ பண்ணாங்க. இன்னும் அவங்களுக்கு எதுவும் தெரியல. ஸோ எல்லாருமே அந்த சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தும்புறது இந்த மாதிரி ரீசன்ஸ் தான் வந்து சொன்னாங்க. ஸோ சாட்டர்டே வந்து தலைவர் சொல்லும் போது எல்லாருக்கும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு போது, ஐயோ இவங்களே நம்ம தெரியாம சொல்லிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்காக பட் அந்த மொமெண்ட்டுக்கு இல்ல நான் ரொம்ப வெயிட் பண்றேன். ஆமா. சாண்ட்ரா வந்து இந்த விஷயத்துல நம்ம பாராட்டியே ஆகலாம். என்னன்னா, சாண்ட்ரா வந்து அந்த இன்னும் வரைக்குமே அந்த ரோல்லயே கேரக்டர்லயே கைப்பிடிச்சாங்க. ஏன்னா, எவ்வளவு பேர் என்ன விமர்சனம் சொன்னாலுமே ட்ரிகர் ஆகாம, ஓகே, ஓகே, தேங்க் யூ, ஓகே அப்படின்ற மாரி இருந்தாங்க. அது ஒரு பெரிய ஒரு சக்சஸ் அப்படின்னே சொல்ல முடியும். அந்த கேரக்டர்லயே புடிச்சு நிக்கிறாங்க அவங்க. சோ கண்டிப்பா வீக்கெண்ட் எபிசோட்ல சேது வந்து ரிவீல் பண்ணும்போது அது பயங்கர பிளாஸ்டா இருக்க போகுது. ஹவுஸ்மேட்ஸோட ரியாக்ஷன் எஸ்பெஷலி பாருவோட ரியாக்ஷன் பார்க்க தான் நாங்க ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா பாரு வந்து கண்டிப்பா வாய பொளந்துட்டு பார்ப்பான். அடா பாவிகளா எனக்கு குடுத்துக்கலாமே அப்படின்ற மாரி. அதுக்கப்புறம் கண்டிப்பா பெரிய வெடி வெடிக்க போகுது. வீட்ல அது மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். ஏன்னா எல்லா வீடுமே ஃபுல் வீடு ஃபேஸ் பண்ணிருக்கு இந்த பிரச்சனை. அமித் அழுதுருக்காரு, விக்ரம் அழுதுருக்காரு, அதுக்கப்புறமா வியானா அழுதுருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு தீபக் கூட அழுதாரு. பட் தீபக் திருப்பி கேம்குள்ள வர போறது இல்ல. பட் ஸ்டில் சொல்றேன். ஹவுஸ்குள்ள நிறைய பேர் அழுதுருக்காங்க இதனால. அண்ட் இது மட்டும் இல்லாம அந்த பிராங்குமே வந்து ரிவீல் ஆக போகுது. சோ அதனால ஹவுஸ் மேட்ச்க்கு இந்த வாரம் பாத்தீங்கன்னா டபுள் சர்ப்ரைஸ் இருக்கு. எஸ். சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சோ பெஸ்ட் பெஸ்ட் பெர்ஃபார்மர் பார்வாகும். ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர் வந்து எஃப்ஜே மற்றும் சாண்ட்ராவை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. சோ அதனால சாண்ட்ராவும் எஃப்ஜேவும் ஜெயிலுக்கு அனுப்பப்பட்டார்கள். ஓகே. அடுத்து வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா பாரு வந்து பாருவுக்கு ஈக்குவலா பாத்தீங்கன்னா திவ்யா கணேஷ் அவங்களும் வந்து அடுத்த வாரம் தலை போட்டிக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஏன்னா இந்த வாரம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு கேரி ஓவர் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல கேப்டன்சி நெக்ஸ்ட் வீக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேரி ஓவர் பண்றது திவ்யா கணேஷ். ஸோ கேப்டன்சி போட்டி வெறித்தனமா இருக்க போது. பிரவீன் ராஜ், சபரி அண்ட் பாரு வெர்சஸ் திவ்யா கணேஷ். எனக்கு இந்த போட்டி தான் ரொம்ப கியூரியஸா இருக்கு. 2 மாஸ்டர் படத்துல வர நீ கிளைமேக்ஸ்ல சேர்ந்து வந்தோம். ரொம்ப கியூரியஸா வெயிட் பண்ற. அவங்க சப்பையான ஒரு டாஸ்க் வச்சு இதுக்குதான் கேப்டன்சிக்கு அடிச்சிட்டீங்களாங்கிற மாதிரி முடிக்க போறாங்க. இல்ல அதான் சொல்றேன். இப்ப இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிற ஒரு சுவாரஸ்யம் இருக்குல்ல. சப்பையா இருந்தாலுமே பாருவங்க பிரச்சனை பண்ணும், திவ்யாவும் டஃப் டஃப் கொடுக்கும். மாஸ்டர் படத்துல நம்ம கிளைமேக்ஸ்ல பாக்குற மாதிரி அடிக்க போறாங்க 2 பேரும். பட் அது சபரி வெர்சஸ் பிரவீன் ராஜோ இல்ல அது என்ன ஆக போறதுன்னு தெரியல. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மக்களே. கேப்டன்சி டாஸ்க் எப்படி இருக்குன்னு. ஓகே. அடுத்ததா ஒரு பெரிய ஸ்பெஷல் விஷயம் நடந்துச்சு வீட்ல. அதாவது என்னன்னா எல்லாம் முடிஞ்சு நம்ம பார்வையை நம்ம இவ்வளவு பாராட்டணும். ஆனா என்ன போய் நீங்க பாராட்டலாம் செய்யாதீங்க. நான் அதுக்கு மேல பண்ணுவேன் உங்களுக்கு. நான் இன்னும் வெறுப்பேத்துவங்கள அப்படின்ற மாதிரி பாரு தேவையில்லாம பாத்தீங்கன்னா அங்க வந்துட்டு ஒரு விஷயத்த வந்து ரெஜிஸ்டர் பண்றாங்க. நான் வந்து பிரஜின் ப்ரோ கிட்ட போய் வந்து நான் ஜஸ்ட் இப்படி இப்படி பண்ணேன். ஒரு அண்ணனா நினைச்சு இப்படி பண்ணேன். ஆனா அவர் வந்து இப்படி இப்படி தட்டி விட்டாரு. எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பிரஜின் வந்து இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா செம்மையான ஒரு ரிப்ளை கொடுத்தாரு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளவு போல்டா வந்து அந்த ரிப்ளை வந்து இருக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கல. சீரியஸா வந்து பிரஜினுக்கு ஒரு பெரிய கைதட்டல். ஏன் அப்படின்னா அதாவது இங்க பெரிய ஒரு விஷயம் இருக்கு. பெண்களை வந்து அதாவது பெண்களை வந்து ஆண்கள் உரிமை இல்லாம தொடலாம். தொட்டா தப்பு. பட் ஆனா வந்து ஆண்களை வந்து பெண்கள் இல்லாம உரிமை இல்லாம சும்மா இஷ்டத்துக்கு தொட முடியுமா? அதுவும் தப்புதான். ஸோ மென்னுக்கும் வந்து அந்த ரைட்ஸ் இருக்கு. ஸோ அதான் வந்து பாத்தீங்கன்னா பிரஜின் வந்து கிளியரா சொல்லியிருந்தாரு. எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு. என்னோட ஒய்ஃப் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னோட ஒய்ஃப் கண்டஸ்டன்டாவும் இருக்காங்க. நான் சின்ன வயசுல இருந்து யாருக்கிட்டும் அவ்வளவு க்ளோஸா இருந்ததில்லை. எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பிடிக்காது அப்படின்ற மாதிரி கிளியரா சொல்லிட்டாரு.
அண்ட் அங்க வந்து சாண்ட்ராவும் ஒரு விஷயம் சொன்னாங்க, நீ கூட தான் சொன்ன என் ஹஸ்பண்ட் சைட் அடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து ரொம்ப தக் லைஃபா இருந்துச்சு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா பாரு தேவையில்லாம அந்த வாயை மூடிட்டு அங்க உட்கார்ந்து இருந்தா இந்த மேட்டர் வந்திருக்காது. ஒழுங்கா அவங்களுக்கு அந்த இருந்த நல்ல பேர்லயே போயிருப்பாங்க. தேவையில்லாம இது குட்டையை குழப்பி பிரஜினை வந்து தூண்டி பிரஜின் வந்து சொல்லிட்டாரு, இது வந்து இனிமேல் என்ன வச்சு யாரும் இங்க கண்டென்ட் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி கிளியரா ஸ்டாம்ப் வச்சிட்டாரு. இதுக்கான மெயின் இஷ்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கமருதீனை பத்தி வெளியில பாரு சொன்ன ஒரு விஷயம் தான். ஸோ கமருதீனை தப்பா போர்ட்ரே பண்ண ஒரு விஷயம் வந்து பாரு தான் பண்ணாங்க. ஸோ இவங்க வந்து அதுல பார்த்துட்டு வந்தனால இவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. இவங்களுக்கு தெரியும் பாரு எப்படி நம்மள ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ உஷாரா வந்து அந்த டாஸ்க்கை வந்து அந்த டாஸ்க் இல்ல அந்த விஷயத்த வந்து பிரஜின் வந்து ஹேண்டில் பண்ணாரு. அண்ட் பிக் பாஸும் ஒண்ணுமே சொல்லவே இல்லை. ஸோ இப்போ வந்து பாருக்கு மரண பீதி. அதாவது வெளியில வந்து இது எப்படி போயிருக்கு, ஐயோ என் பேரு கெட்டு போயிடுமோன்ற மாதிரி. ஸோ அதனால வந்து இதுதான் வந்து இன்னைக்கு எபிசோட்ல நினைச்ச மக்களே. அண்ட் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஹெல்தி கிராசர் டாஸ்க் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பான்சர் டாஸ்க். அது ஒரு டாஸ்கா இல்ல என்னன்னே தெரியல. ஹெல்தி கிராசருக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தமும் தெரியல. கடைசியில வந்து பாத்தீங்கன்னா உங்களை யார் ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க வீட்டுல, யார் ரொம்ப க்ளோஸ், அவங்க டேபிள்ல போயிட்டு அந்த டப்பாவை வைக்கணும். ஏதாவது குடுக்கணும்னு மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க போல. அந்த லாஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ்லாம் நான் ஓட்டியே போய் பார்த்துட்டேன். ஸோ அதுல வந்து அதிகமா வந்து விக்கல் சீக்கிரம் வாங்கினாரு. அப்புறம் கனி வாங்கினாங்க. அதுக்கப்புறம் மோர் குழம்பு எல்லாம் குடிச்சு அவங்களே சாப்பிட்டாங்க. ஓகே, இவ்வளவுதான் வந்து இந்த எபிசோட்ல இருந்துச்சு. ஸோ எஸ், இன்னைக்கு பாத்தீங்கன்னா வீக்கெண்ட் எபிசோட் ஷூட்டிங். ஏன்னா வந்து நாளைக்கு மலையாளம் பிக் பாஸ் ஒரு கிராண்ட் பினாலி ஷூட்னால ஃப்ரைடேவே வந்து ஷூட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனாலதான் ஒரு நாள் முன்னாடியே பாத்தீங்கன்னா டாஸ்க் எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. அண்ட் அந்த இந்த எபிசோட் இந்த வீக்கெண்ட் எபிசோட் பாத்தீங்கன்னா கண்டிப்பா பிளாஸ்டா இருக்க போகுது. ஏன் அப்படின்னா ஒண்ணு வந்து இந்த 2 விஷயத்த வந்து ரிவீல் பண்ணணும். ஸோ பிராங்க் வந்து ரிவீல் பண்ணும்போது ஹவுஸ் மேட்ஸ் என்ன சொல்ல போறாங்கன்றதும், அதுக்கப்புறம் பெரிய விஷயமா இருக்கிற இந்த சீக்ரெட் டாஸ்க் ரிவீல் பண்ணும்போது எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்ல போறாங்க. அடுத்து வைல்ட் கார்டோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பேச போறாங்க. அண்ட் எஸ், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்மளோட எவிக்ஷன். ஸோ இந்த வாட்டி வந்து 2 எவிக்ஷன் இருக்கு மக்களே. ஸோ 2 கண்டஸ்டன்ஸ் வந்து அந்த பிக் பாஸ் வீட்டுக்கு டாடா பாய் பாய் காட்ட போறாங்க. ஸோ நாங்க ப்ரெடிக்ட் பண்ணபடி நாங்க ஒரு ஒரு பேர் நாங்க டெய்லி சொல்லிட்டு இருக்கோம், துஷார் அப்படின்றத சொல்லிட்டு இருந்தோம். ஸோ துஷார் வந்து ஆல்மோஸ்ட் 90% கன்ஃபார்ம்ன்ற மாதிரி தான் சொல்றாங்க. அது நம்ம ஷோ பார்த்தா தெரியும். பட் இன்னொரு கண்டஸ்டன்ட் யார் அப்படின்றத நீங்க கெஸ் பண்ணுங்க. எங்களுக்கு தெரியும், பட் நான் சொல்ல மாட்டோம். நாளைக்கு நாங்க உங்களுக்கு ரிவீல் பண்றோம். ஸோ நீங்க அது வரைக்கும் அதை கெஸ் பண்ணிட்டே இருங்க. ஸோ எஸ், நாளைக்கு சேதவன வர போறாரு வீக்கெண்ட் எபிசோட். டபுள் தமாக்காவா இருக்கும் போது உங்களுக்காக நாங்க ரிவ்யூ கொடுத்து உங்களை மகிழ்விக்கிறோம். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து கடைசி டாடா பை பை சொல்லி கிளம்புறது நான் உங்கள் நிஷாந்த் மற்றும் சஞ்சய். ஓகே, பாய் பாய்.